இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தில் அதிகமாக இறைவனை சந்தித்து தனிப்பட்ட வாழ்வை சிந்தித்து இறையருளோடு சாதிக்க இருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கம். அகரமும் நகருமாயிருந்து உலகையும் ஆளும் தேவனை நாளும் புகழ்ந்து இணையற்ற இறைவனில் இடையராது சங்கமித்து தெய்வீக அருளோடு பயணிக்கும் ரவில் மீடியாவின் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் மூவொரு இறைவன் நாமத்தில் வாழ்த்துக்களை கூறி, இறைவன் படைத்த நன்னாளாம் இந்நாளிலே நம் தாய் திரு அவையோடு இணைந்து இந்த யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனம் 12 முதல் 17 முடிய சிந்திக்க அழைக்கிறேன். இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மை பணியாளர்கள் என்று அழைக்காமல் நண்பர்கள் என்று அழைக்கிறார். ஒரு எஜமானன் தன் பணியாளரிடம் திட்டங்களை பகிர்வதில்லை, ஆனால் ஒரு நண்பன் தன் நண்பனிடம் இதயத்தை திறக்கிறான். கல்வாரி நாயகன் இயேசு நமக்காக தன் இதயத்தையும் உயிரையும் தந்ததன் மூலம் நட்பின் உச்சத்தை நமக்கு காட்டியுள்ளார். ஒரு மரத்தை நாம் நடுகிறோம். எதற்காக? அதிலிருந்து பயன் பெறுவதற்காக, பலன் பெறுவதற்காக. எதை நாம் செய்தாலும் அதிலிருந்து பலன் எதிர்பார்க்கிறோம். இந்த உதாரணத்தை தான் நமது வாழ்விற்கு ஒப்பிட்டு இயேசு இன்றைய நற்செய்தியில் பேசுகிறார். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்ற இறைவார்த்தையில் 2 அர்த்தங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, கனி தர வேண்டும், மற்றொன்று அந்த கனி நிலைத்திருக்க வேண்டும். சீடர்களை இயேசு அழைத்தது இந்த 2 காரணங்களுக்காகத்தான். சீடர்கள் அனைவரும் பலன் தர வேண்டும். சீடர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயன் உள்ளதாகவும் பலன் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். அதாவது சீடர்கள் நற்செய்தி அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நற்செய்தி மக்களுக்கு போய் சேர வேண்டும். அந்த நற்செய்தி மக்களின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுபோல போதிக்கக்கூடிய சீடர்களின் வாழ்வும் மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த 2 பலன்களையும் இயேசு சீடர்களிடம் எதிர்பார்க்கிறார். திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற அனைவருமே நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டவர்கள். அவர்கள் அனைவரும் வாழ்வும் இந்த 2 பலன்களை உலகிற்கு தர வேண்டும். அவர்கள் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், அவர்களின் வாழ்வும் மற்றவர்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தியின் சாராம்சமாக அமர்கிறது. நட்பை பற்றியும் நண்பர்களை பற்றியும் எந்த இலக்கியமும் எந்த மறைநூலும் சொல்லாத உயர்வான 2 கருத்துக்களை இயேசு கூறியுள்ளார் என்பது நமக்கு பெருமிதம் தருகிறது. நம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்னும் கருத்து எந்த இலக்கியத்திலும் இல்லை. சிறந்த அன்பு உயிரை தியாகம் செய்வது, அதுவும் எந்த இரத்த உறவினர்களுக்காக அல்ல, நட்பு உறவினரான நண்பர்களுக்கு என்பது நட்பின் மேன்மையை அழகாக எடுத்துரைக்கிறது. நட்பின் பெருமையை இதைவிட உயர்வாக யாராவது பேசியிருக்கிறார்களா? இறைவன் தன் படைப்புகளை தமக்கு சமமாக்குவது அரிதான ஒன்று. ஆனால் இயேசு தமது சீடர்களை நண்பர்கள் என்று அழைத்தார். அதன் வழியாக நம் அனைவரையுமே நண்பர்களாக்கி கொண்டார். இயேசுவால் நண்பர்கள் என அழைக்கப்பட்டவர்களுக்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த அழைப்புக்கு ஏற்றவாறு இயேசுவின் நண்பர்களாய் வாழ முயற்சி எடுப்போம். இன்றைய உலகில் உறவின் முக்கியத்துவத்தை பிடித்திருப்பது நட்பு. ஒரு நல்ல நண்பன் 100 உறவுகளுக்கு சமம். நண்பர்கள், தோழர்கள் இவர்கள்தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் செதுக்கும் சிற்பிகள், சுமைகளை தாங்கும் தூண்கள். நான் இன்று யாரிடத்தில் இயேசுவின் அன்பை பிரதிபலிக்கப் போகிறோம்? மேலான அன்பும் நட்புமே உறவுகளுக்கான ஒரு வழிகாட்டி என்பதை உணர்ந்து 30, 60, 100 மடங்கு கனி கொடுத்து வாழ அருள் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவன் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆமேன்.